ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் கேட்ட ஸ்பாட்டிங் த எரர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 4 செக்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை த செக்மெண்ட் தட் கண்டைன்ஸ் அன் எரர். சரிங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதில் எந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ் ஸ்ரீலக்ஷ்மிஸ் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இஸ் சுப்பீரியர் தென் மிஸ் சுமாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஓகேவா? சுப்பீரியர் தென் அப்படின்ற இந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகேவா? இந்த சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேனுக்கு பதிலாக டூ வந்து வந்திருக்கணும். ஸோ அதுதான் எரர். டூ வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ எந்தெந்த இடத்துலனா அந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸில் டூ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியர், ஜூனியர், சீனியர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், ப்ரிஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்பு. ப்ரிஃபரபிள், எல்டர். ஸோ இதுக்கு பின்னாடி இல்லைன்னா டூ வரணும், தேன் வந்து போடக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டூ தான் வரணும். இந்த கம்பேர்ட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு பின்னால் டூ தான் வரணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.